வணக்கம். பிரசவத்துக்கு பின் வயிற்றில் உள்ள நச்சு நீரை வெளியேற்ற நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசவத்தின் போது அப்பயே அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நச்சு பொருள் நீரை எல்லாமே வெளியேற்றி க்ளீன் பண்ணி விடுவாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும். அதை முழுமையா வெளியேற்றணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வலியை கூட ஏற்படுத்தும். இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவையான பொருள்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சதக்குப்பை 15 கிராம் எடுத்துக்கோங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடியது. சதக்குப்பை 15 கிராம். மர மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மர மஞ்சள் உங்களுக்கு மஞ்சள் முழுசா அது கிடைக்கும். அதை வாங்கி நீங்க மிக்சியில அடிச்சுக்கலாம். இல்ல மர மஞ்சள் பவுடரா கூட கிடைக்கும். அதை கூட வாங்கிக்கலாம். அது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு பனங்கற்கண்டு இல்ல பனவெல்லம் இதை சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த கசடுகள் வெளியேறும். சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரை அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. பனக்கற்கண்டு இல்ல பனம் வெல்லம் இதை சேர்த்தீங்கன்னா தான் அந்த கசடுகள் இதோட ஒண்ணா சேர்ந்து கலந்து வெளியில வந்துடும். இப்போ இதை எப்படி நம்ம இதை கஷாயமா உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடுப்புல ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் அதுல தண்ணி ஊத்திக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதுல நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சூடாகி கொதி வரணும். கொதி வரும்போது இந்த சதக்குப்பை 15 கிராம போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த மர மஞ்சளையும் 1/2 ஸ்பூனு போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் நீங்க அது ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொதி வரும். அடுத்ததா உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க பனங்கற்கண்டோ இல்ல பனம் வெல்லமோ அதுல கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது வடிகட்டிடுங்க. வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையும் சாயங்காலமும் இதை குடிக்கணும். எத்தனை நாள் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் குடிக்கணுங்க. இந்த 3 நாட்கள் தொடர்ந்து குடிச்சீங்க அப்படின்னா அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நச்சு நீர், அதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த கசடுகள் இது எல்லாமே வெளியில வந்துடும். பிரசவத்துக்கு அப்புறம் உதிரப்போக்கு இருக்கும். அதோட சேர்ந்து இதுவும் வந்துடும். இது பிரசவத்துக்கு பின்னாடி அவங்க தான் சாப்பிடணும்னு இல்லைங்க. உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க கூட இதை சாப்பிடலாம். அதாவது 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் தூரமாகறாங்க அப்படின்னா அவங்க இதை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அந்த வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால இதை சாப்பிடும்போது அந்த கழிவுகள் எல்லாம் முழுமையா வெளியில வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.